வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. மகரிஷி அவர்களின் நாளொரு கவிதையில் இன்று ஞான களஞ்சம் புத்தகம் 1 பக்கம் எண் 226, பாடல் எண் 473, தொண்டு அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜி பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதில் உண்மையான தொண்டு யாது அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்க பாடல். உயிர்கட்கு பசி, தட்பவெப்பம், காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். இவற்றை தீர்க்க உயிர்கள் எல்லாம் தேவை, சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும். உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதனெனும் உயர் தோற்றம் ஆம். உண்மையினை உணர்ந்தொழுகல் உயர் நோன்பாகும் அப்படின்ற இதில் பாடல் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உயிர்களுக்குமே பொதுவான ஒரு தேவை என்னன்னா பசி, தாகம், தட்பவெப்பநிலை ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு பொருள்களின் உந்து வேகம். இது மூன்றுமே உலகத்தில் தோன்றிய அத்தனை உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பசி, தட்பவெப்பம், காமம் போன்ற உணர்வுகள் எல்லா உயிருக்கும் பொது அப்படின்ற போது, அந்த உயிர்கள் அது தேவைக்கு தனக்கான உணவை தானே தேடிக்குது. உணவு தேடி தன்னோட பசியை போக்கிக்குது. தட்பவெப்பத்திலேருந்து தன்னை காத்து கொள்ள இயற்கையாக தன்னுடைய வாழும் இடங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்விடத்தை அது இது பண்ணிக்குது. அப்புறம் உடலில் இருக்கிற அந்த காமம்ன்ற அந்த உணர்வு எழும்போது அதை தீர்த்து கொள்ள தன்னை சார்ந்த உயிரினத்தோட தொடர்பு கொண்டு தன்னுடைய சந்ததியை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே இயற்கையால் மனிதனுக்கும் அதே நிலை தான், மிருகங்களுக்கும் அதே நிலை தான். ஆனால் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதனும் உயர் தோற்றம் அப்படின்றாரு. அப்போ இந்த இந்த மூன்றுமே பசி, தாகம், தட்பவெப்பநிலை ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு பொருள்கள், உந்து வேகம், இது மூன்றுமே இயற்கையில் தோன்றிய அத்தனை உயிரினங்களுக்கும் மனித இனத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லும்போது, மனிதன் தான் இதில் உயர்ந்த ஏன்னா அவன் தான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அதாவது தானே உணவு உற்பத்தி செய்து கொண்டு அதை பிறருக்கும் பங்கிட்டு பிறர் பசி துன்பத்தை போக்குறதுக்கு இது பண்ணுறான். அதே மாதிரி தட்பவெப்பநிலை ஏற்றத்தாழ்விலிருந்து தன்னை காத்து கொள்ள வீடுன்ற மற்ற இதையும் உடல் கழிவுப் பொருட்களை உந்து வேகத்தை தனித்து கொள்வதற்கும் தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு இயற்கையில மனிதன் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிலையில வாழும் மனிதன் பிற உயிர்களின் துன்ப உணர்வை புரிந்து அதற்கு துன்பம் தராம அதனோட பசி உணர்வை போக்கி அதற்கு காலத்தால தேவையான உணவுகளை கொடுத்து, அதே மாதிரி தட்பவெப்பநிலையில இருந்து அதை காத்து கொள்வதற்கு அதுக்கு தேவையான வசதிகள் ஏதோ நம்மளால செய்ய முடிஞ்சது செய்து கொடுத்து நம்ம வாழலாம் இல்லையா. அப்போ இதையெல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிதன் என்ற அவன்கிட்ட தான் எல்லாத்தையுமே இது செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒத்துதவும் பேராற்றல் அப்படின்னு பிற உயிர்களின் உணர்ச்சியை உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் அப்படின்றாரு. அப்போ அந்த நிலையில் இருக்கிற வாழும் நாம் பிறர் உயிரினங்களின் அந்த உண்மையினை தெரிந்துக்கிட்டு அதுக்கு நாம் உதவி பண்ணும்போது அதுதான் உயர் நோன்பாகும் அப்படின்றார். வேற எங்கேயுமே நீங்கள் போய் செய்ய வேண்டாம், இதுவே ஒரு தொண்டு தான். பிற உயிரின் துன்பத்தை போக்கினாலே அதுவே ஒரு தொண்டு தான் அப்படின்றவங்க. பசித்தவர்களுக்கு உணவு, அதே மாதிரி ஒரு விலங்குகளுக்கு தேவையான பொது உணவு வைத்து அதனோட தாகம் தீர்க்கிறதுக்காக தண்ணி வைத்து இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் செய்யும்போது அதுவே நமக்கு ஒரு நல்ல தொண்டாக அமையும் சாமி சொல்கிறார். இந்த நிலையில் நாமும் வாழ்ந்து பிற உயிரினங்களும் வாழ நம்மாலான உதவியை செய்து வாழ முனைவோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.